ஸ்மார்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கியும் ட்ரீம் காலேஜ் கிடைக்காம போறாங்க. காரணம் மார்க் இல்லை, டேலண்ட் இல்லை, சரியான கவுன்சிலிங் நாலேஜ் இல்லாதது தான். அதனால இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு கவுன்சிலிங் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கவுன்சிலிங் ப்ராசஸில் பொதுவாக 3 ரவுண்டில் தான் நடக்கும். ரவுண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா மீடியம் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சுமார் 13 நாட்கள் வரை ப்ராசஸிங் ஆகும். அதனால் டேட் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங்கில் முக்கியமான 4 ஸ்டேஜஸ் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கு வேண்டிய காலேஜ் அண்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது. அலாட்மெண்ட், அதாவது உங்கள் கட் ஆஃப் அடிப்படையில் சீட் அலோகேட் ஆகும். கன்ஃபர்மேஷன், அந்த சீட்டை அக்செப்ட் பண்ணுறது. ரிப்போர்ட்டிங், அலாட்டட் காலேஜில் நேராக போய் ஜாயின் பண்ணுறது. இந்த 4 ஸ்டெப்பில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று. சாய்ஸ் ஃபில்லிங், உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ப ஸ்பெசிஃபிக் டேட்டில் லாகின் பண்ணணும். அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். வேணும்னா ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காலேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்டு, கோர்ஸு, கேட்டகரி, இந்த மாதிரி. மேக்ஸிமம் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 300+ ஆப்ஷன் வர ஆட் பண்ணலாம். அதிக சாய்ஸஸ் கொடுத்தாதான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியே உங்களுடைய ட்ரீம் காலேஜ் என்ன, பாசிபிள் காலேஜஸ் என்ன, சேஃப் காலேஜ் என்ன, டாப் ட்ரீம் காலேஜை வையுங்க, மிடில் பாசிபிள் காலேஜை வையுங்க, லாஸ்ட்டாக சேஃப் காலேஜை வையுங்க. இதுதான் ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. சரியான பிளானிங் இருந்தால் சீட் கிடைக்கும் சான்ஸு ரொம்ப அதிகம். சாய்ஸு லாக் ஆன பிறகு அலாட்மெண்ட் ரிசல்ட் வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் ப்ளஸ் கோர்ஸ் கிடைச்சிருக்கு என்று கிளியராக தெரியும். அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ரேங்க்கு, அலாட்மெண்ட் காலேஜு, அலாட்மெண்ட் கோர்ஸு, இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அலாட்மெண்ட் வந்ததும் ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு சீட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அக்செப்ட், அப்வர்ட் அப்படின்னு இருக்கும். சீட்டு அக்செப்ட் பண்ணி இன்னும் பெட்டர் ஆப்ஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன், அப்வர்ட் அப்படின்னு இருக்கும். கரண்ட் சீட்டை ரிஜெக்ட் பண்ணி பெட்டர் ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். டிக்ளைன், மூவ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ரவுண்டை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ட்ரை பண்ணலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட். கவுன்சிலிங்கில் இருந்து முழுக்க நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். கவனிக்க வேண்டியது என்னன்னா, தவறான ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. நல்ல சீட்டை மிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்வர்ட் மூமெண்ட், சீட்டு எப்படி கிடைக்கும்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்டட் சீட்டை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிலர் பெட்டர் காலேஜுக்காக அப்கிரேட் ஆகியிருப்பாங்க. அதனால் சில சீட்டு வேக்கண்ட் ஆகும். அந்த வேக்கண்ட் சீட்டை தான் நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு சான்ஸாக தருவாங்க. அதனால் ஹோப்பை விடாதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் கூட நல்ல சீட்டு கிடைக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்ஸாக காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்மார்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ட்ரீம் காலேஜ் உங்களுக்கே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.